ஹலோ டிசைனர்ஸ், இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்து அனிக்கும் கட் ஒர்க் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பின்ட்ரெஸ்ட்க்கு போயிட்டு அனிக்கும் கட் ஒர்க்குன்னு சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கட் ஒர்க்கு ட்ராயிங்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சில இமேஜஸ்லாம் வரும். ஓகேவா? கட் ஒர்க் ஹனிக்கும் கட் ஒர்க்குன்னு போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஒன்று வந்து வரும். ஹனிக்கும் கட் ஒர்க்குன்றது வந்து ஒரு தேன் கூட்டோடைய ஸ்ட்ரக்சர் என்னவோ அதுதான் ஹனிக்கும் கட் ஒர்க்கு. ஸோ அதோட ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம இப்போ இந்த பின்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம பேப்பர் காப்பியில் வச்சு ஸோ வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்தமாதிரி கீவேர்ட்ஸ் வந்து முக்கியம். நீங்கள் எந்த மாதிரி தேடுறீங்களோ அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது வரும். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஹனிக்கும் கட் ஒர்க்கு. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்பவும் போல் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்தமாரி இதோட ப்ரொசீஜர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து அது இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேப்பர் காப்பிக்கு போயிட்டு நீங்கள் பேப்பர் காப்பியிலேருந்து அழகாக அதை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை சுற்றி வந்து ஒரு செயினில் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து சரி த்ரெட்டில் எப்பவும் போல் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். சிங்கிள் லைன் மட்டும் கொடுங்க. டபுள் லைன் வந்து அவுட்லைன் கொடுங்க. இப்போ இதோட ஷார்ப் எட்ஜ்லாம் வரும்போது அதெல்லாம் எப்படி டேர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக நான் 2 லைன் வந்து சரி அவுட்லைன் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இதிலேருந்து நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுட்டு இங்கே ஆப்போசிட்டில் ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே இப்படி வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்தமாரி ஷார்ப் எட்ஜ்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிலாம் வந்து பேசிக் கிளாஸ்லேயே வந்து பார்த்துருக்கோம். அப்படிங்க போயிட்டு அப்படியே ரிவர்ஸ்லேயே வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்திங்கன்னா அவுட்லைன் மட்டும் போடும்போது நம்மளுக்கு டபுள் லைனாக போட்ட மாரி வந்துடும்.
இப்போ வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த அவுட்லைன் மட்டும் பண்ணிட்டு வருவோம். ஃபினிஷிங் பண்ணும்போது இங்கே மறுபடியும் இங்கே 2 லைன்ஸும் வந்துடும். ஸோ வந்து இப்போ அந்த லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கட் ஒர்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எண்ட் நாட் போட்டுக்கலாம். இந்த அணிக்கொம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஜிக்ஸாக் கொடுப்போம். ஸோ சிங்கிள் த்ரெட்லேயும் அவுட்லைன் போடலாம். சிங்கிள் த்ரெட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா சிங்கிள் த்ரெட்டுன்றனா ஒரு த்ரெட்டு கட் ஆனாலும் அந்த கண்டினியூ வந்து கட் ஆகிடும் நமக்கு. ஸோ ஒரு சேஃப்டிக்காக தான் 2 போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம கட் பண்ணி இந்த இடத்த வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரியே அதே மெத்தடில் தான் வந்து பண்ண போகிறோம். அடியில் எப்போவுமே வந்து ரெடியாக கிளாத் வச்சுக்கோங்க. அது இதுவாகுதுன்னா நம்ம டக்குன்னு உடனே கட் பண்ணிடணும். உங்கள் கிளாஸ் பற்றியில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா என்னை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வாட்ஸ்அப் குரூப் வந்து அவைலபிள். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ க்ளோஸ்டாக வைக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நான் டைப் 1ல் வந்து நடுவில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்ப்ரெட் பண்ணுற மெத்தட் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் இதில் அடிபடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது தான். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரியா இருந்தாக்கா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நடுவில் சென்டரில் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அந்த மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஊதி விட்டு தான் பண்ணணும். ஊதி விட்டு பண்ணலன்னா அந்த எரியிற அந்த ஆஷ் மொதல் கொண்டு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து போயிடும். நீங்கள் மறுபடியும் பற்ற வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பண்ணும்போது ஒரு செயின் வந்து கட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ சிங்கிள் செயினை போட்டிருந்தீங்கன்னா அதுதான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா அந்த செயின் கட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு அங்கே ஒரு இதுவே இல்லாமல் இருக்கும், கனெக்ஷனே இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம மேலே ஜிக்ஸாக் போடுறதுனால அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அந்த இப்போ எனக்கு கட்டான அந்த ஒரு செயினை இன்னொரு மெத்தட் பண்ணுவோம். வெறும் செயின் மட்டும் போட்டுட்டு எடுப்போம். ஸோ அந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 செயினுமே நீங்கள் கட் ஆகாமல் தான் பண்ணணும். நான் வந்து கிளாஸஸில் நான் இந்த மெத்தட்லேயே சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் இதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணும்போதோ இல்லை அடுத்த கிளாஸ்லேயே வந்து நான் சால்ட்ரிங் அயன் வச்சு பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு டைப் 1ல் சொல்லிக் கொடுக்கும்போது நான் இந்த மெத்தட் தான் சொல்லிக் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு சென்டரை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நெருப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கார்னர் டு கார்னரே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ கார்னர் டு கார்னர் பண்ணும்போதே நமக்கு டைம் வந்து ஈஸியாக வந்து சேவ் ஆகும். இதை நீங்கள் ஊதாமல் பண்ணிங்கன்னா இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து அணைஞ்சு போயிடும். ஸோ ஊதி பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா நமக்கு ரொம்ப நேரம் ஃபுல் ஒர்க் முடிக்கிற அளவுக்கு வரும்.
ஊதி பண்ணும்போது தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் வந்து வைக்க முடியும். இந்த ஹனிகோம்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஷஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா இதுக்கு மேலேயே நம்ம வந்து ஜிக்ஸாக் போட்டுருவோம். பார்த்திங்கன்னா நான் சால்வ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்து இங்கே பரவாயில்ல, ஆனால் வந்து ஒரு செயின் மட்டும்தான் இருக்கும், 2 செயினாக இல்லை. ஸோ இது வந்து இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் பண்ணணும். பட் இந்தமாரி ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படியே லைட்டாகவே வச்சு நம்ம இதுக்கு மேலே ஜிக்ஸாக் தான் போட போகிறோம். இது வந்து எப்போ ப்ராப்ளம் இல்லைனாக்கா நம்ம இந்த ஹனிகோம்ப் பண்ணும்போது பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஹனிகோம்ப் பண்ணும்போது நமக்கு இதுமாரி எங்கேயாவது அப்படியே த்ரெட் சிக்கிச்சுன்னா நம்ம இதோடய விட போகிறது கிடையாது, மேலே ஜிக்ஸாக் போடுவோம். ஸோ அதனால் ஓகேவா. பட் போன மெத்தடில் அந்தமாரி எதாவது பண்ணிங்கன்னா அது வந்து அசிங்கமாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஜிக்ஸாக் போடலாம். ஸ்டார்டிங்கில் போகும்போது ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து இந்தமாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம நெருக்கமாக ஜிக்ஸாக் கொடுக்க போகிறோம். நெருக்கமாக ஜிக்ஸாக் கொடுத்திங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். கேப்லாம் வச்சுட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேவா. நெருக்கமாக ஜிக்ஸாக் கொடுங்க. ஸோ இந்த நடுவில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கு. ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ரொம்ப இழுக்கக்கூடாது இந்த இடத்துல. அப்படியே ரொம்ப மைல்டாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எங்கேயாவது உங்களுக்கு கட் ஆகிடுச்சு த்ரெட்டு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அது வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த இடம் ரொம்ப பிடிச்சி இழுக்க முடியாது. இது வந்து நான் ஆப்ஷனலாக சொல்லலை, ஒரு வேளை அந்தமாதிரி நடந்துருச்சுன்னா அது சரி பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்கிறேன். ஸோ வந்து இதை நீங்கள் பண்ணும்போது நல்லா கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் போட்டு அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கட் ஒர்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான், பட் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணி லாஸ்ட்டில் கட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய துணி எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த ரிஸ்க் வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். ஓகேவா. உங்கள் ஃபேப்ரிக்கில் எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கோங்க. கிளைண்ட் ஒர்க்குன்னு வரும்போது ஸோ நீங்களே கொஞ்சம் பயப்படுவீங்க தான். ஸோ வந்து அதை இன்னும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக ரொம்ப பார்த்து பண்ணணும். அதனால் கட் ஒர்க்குக்கு நான் எக்ஸ்க்ளூசிவாக வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ வந்து அதை பண்ணுங்கள். கட் ஒர்க்குக்குன்னு தனியாக ப்ளவுஸ் வந்து பண்ணணும். மற்ற ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி கட் ஒர்க்கை பேஸாக வச்சுட்டு நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ளவுஸ் பண்ணணும் அட்வான்ஸில். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக வந்த மாரி இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் எப்படின்னா அப்படியே மேலோட்டமாக போட்ட மாரி தெரியுது. ஓகேவா. இந்தமாரி போடும்போது தான் லுக்காக வந்து அழகாக இருக்கும். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்தமாரி போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த உள் லேயரை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு லைனாக வந்து நம்ம போட்டுக்கலாம்.
இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னாக்கா என்னோடய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறேன். ஸோ வந்து ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து ஒர்த் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஃபீஸ் டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் வந்து நீங்கள் பழைய வீடியோலலாம் பார்க்குற ஃபீஸ் வந்து இருக்காது. ஏன்னா ஒரு வருஷமும் வந்து நம்ம ஃபீஸ் வந்து அப்கிரேட் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் பழைய வீடியோவில் பார்த்த ப்ரைஸ் வச்சுட்டு நீங்கள் அப்பா அவ்வளோ சொன்னீங்களேலாம் வந்து கேட்காதீங்க. ஸோ சிலபஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். சும்மா வந்து நம்ம ஏற்றிருக்க மாட்டோம். சிலபஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ப்ரூச்சஸ் இந்த தடவை இந்த கிளாஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரூச்சஸ் தனி கிளாஸாக இல்லாமல் இது கூடிய தான் வருது. ஸோ அதுக்காக தான் ஃபீஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். சம்திங் ஏதோ ஒரு குவாலிட்டி வந்து நான் ஆட் பண்ணனால தான் உங்களுக்கு ஃபீஸும் வந்து வச்சுருப்பேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நாட் போட்டுட்டு இந்த இடத்துல ஆரி நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் இன்னொரு தடவை நீங்கள் ஒரு லைன் கொண்டு போகிறீங்கன்னா, இங்கே எப்படி கொண்டு போகிறீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். அதனால் இங்கே வந்து நாட் போட்டுட்டு ஆரி நாட் போட்டுட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த அவுட்டரில் ஒன்று அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. நாட் போட்டிங்கன்னா இப்போ இங்கே இந்தமாரி த்ரெட்லாம் வந்து தெரியும். ஸோ வந்து இதை கட் பண்ணிவிட்டு அதான் நாட் போட்டிங்கள்ல, ஸோ வந்து இதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் த்ரெட் எடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல போடும்போதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஃபேப்ரிக் இருக்குது. நடுவில் வந்து நமக்கு ஃபேப்ரிக் கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அவுட்டர்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் எடுக்கிற இடத்த வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ரவுண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த உள்ள இன்னர்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதை. இன்னொரு சேஃபான மெத்தடு கட் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, இப்போ நம்ம அப்படியே செயின் போட்டுட்டு கட் பண்ணிட்டோம் இல்லையா, நீங்கள் அடியில் க்ளூ வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா கூட அந்த செயின்லாம் பிரிஞ்சு வராது. ஸோ நீங்கள் அந்த மெத்தடை கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் கட் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டில் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுப்பேன். அதோடய கரெக்ஷன்ஸ்லாம் பார்ப்பேன். ஸோ வந்து ஒரு என்னுடைய இன்ஸ்டியூட்டில் என்னோடய கோர்ஸ் வந்து ஆன்லைனில் அப்படின்னாலுமே ரொம்ப தரமாக இருக்கும். அதுக்கு நான் 100% கேரண்டி. நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு நீங்கள் கற்றுக்காத விஷயங்களையும் ட்ரைனிங்கும் வந்து உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸில் இருக்குது. கண்டிப்பாக ஃபீஸ் வந்து ஒரு வருஷமும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ இப்போ பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எடுத்துகிட்டு வரும்போது இந்த இடம் வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம நாட் போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது கண்டினியூஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கனால அங்கங்கே நம்ம நாட் போட்டு தான் பண்ணணும். இப்போ சென்டரில் இதுக்குமே வந்து நீங்கள் நாட் போட்டுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அணிக்கும் மெத்தடு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடியில் வந்து இதை ஃபேப்ரிக் வச்சுக்கோங்க. வேணுன்றவங்க வச்சுக்கோங்க. இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்கணுன்றவங்க அப்படியே விட்டுக்கலாம். இது வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக போடும்போது என்ன ஒரு பிரச்சனைனா, இது வந்து நமக்கு குத்தும். ஸோ வந்து கிளைண்ட்டுக்கு வந்து அந்தமாரி விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா அடியில் ஃபேப்ரிக் வச்சு கொடுங்க வேறு எதாவது கலரில். ஸோ உங்களுக்கு கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம மட்டும் இந்த அணிக்கும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி அடுத்த கிளாஸில் நான் போட போகிற கட் ஒர்க் வந்து நம்ம போட்டுக்கலாம்.
அப்படியே போட்டுக்கலாம். அது அந்தளவுக்கு உருட்டாது. ஏன்னா ஜிக்ஸாக் போட்டிருக்கனால இந்த கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் நமக்கு அது வந்து ஒருமே உருட்டும். ஓகேவா? உங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். until bye, this is from Vimala Rajaram. Bye bye, take care.